வணக்கம். நம்ம இன்னைக்கு தேர்ஸ்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சம்திங், அதாவது நியூ ஆடியோ சம்திங் வந்துட்டு இருக்கோம். அது என்னுடைய நண்பர் வந்து மானிட்டைஸ் பண்ணி தரதா சொல்லி வாங்கியிருக்காருங்க. ஸோ அதனால வந்து வரக்கூடிய மியூசிக்ஸ் தான். நீங்க அதை பத்தி ஒன்றும் இல்லை, நான் அது சம்டேஸ் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அதை ரிமூவ் பண்ணிடுவாரு. இனி அதுக்கு மேல வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன் ஃபியூச்சர்ல நம்ம ட்ரேடிங் சம்பந்தமானது மட்டும்தான் நான் போடுவேன். அவர் என்னோட சேனலை மானிட்டைஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுனால அதை நான் கொடுத்துருக்கிறேன். சில பேர் எல்லாம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நம்ம வீக்லி அனாலிசிஸ் இன்னைக்கு செக் பண்ணிடலாங்க. மார்க்கெட் தேர்ஸ்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தது. சென்செக்ஸ் டேட்டா எங்கிட்ட இருக்கிறத நான் காமிக்கிறேன். நிறைய டேட்டாஸ் என்னால் இப்போ பார்க்க முடியாது. இது மட்டும் டேட்டாஸ் மட்டும் இருக்காது, பார்த்துக்கலாம். ஓகே, தேர்ஸ்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 79 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம கொடுத்துருந்தோம். ஓப்பன்லேருந்து மார்க்கெட் 79 பாயிண்ட்ஸ் மேலே போனாங்க. அதுக்கு மேலே போக முடியல. இந்த இடத்துல ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் ஆல்ரெடி நம்ம வந்து தேர்ஸ்டே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணது தான். ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 248 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே ஒரு 20 பாயிண்ட் பக்கம் போயிருந்தாங்க. இங்கிருந்து மார்க்கெட்டு செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்து திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் எடுத்து தான் திரும்பவும் செல் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் எடுக்கலைன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலே நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம். ஓகே, அது நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பார்ப்போம். அது இல்லாமல் நீங்கள் இந்த ப்ளூ லைனை பேஸை வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைன் டு நெக்ஸ்ட் ப்ளூ லைன் வரைக்கும் வரும். ஏன்னா இந்த ரேஞ்ச் வந்து நிஃப்டியுடைய பொதுவான ரேஞ்ச் அப்படிங்கிறது 50 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் தான் இருக்குங்க நார்மலாக. அதுவே வந்து 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட் போகும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா 50 டு கீழே 50 இப்படி தான் வருங்க. அப்போ பெரிய அளவில் மொமெண்டமே இருக்காது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா அது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம் 79 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கனால ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ப்ரீமியத்தில் ரொம்ப ரேராக தான் திடீர்னு மேலே போயிருக்கும். அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். எகெயின் அங்கேருந்து இந்த ப்ளூ லைன் டு இங்கே ப்ளூ லைனே வந்திருக்கு. அவ்வளோதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்கணுன்னா இவ்வளோதான். இது நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம கொடுத்த ப்ரீமியம் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இது 23,950 கால் ஆப்ஷன் ப்ரீமியம். நான் ஓப்பன்லேயே சொல்லிட்டேன் 152க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு. இது ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா புட்டை ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் அன்னைக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன், கவனிச்சு பாருங்க. ஹையிலிருந்து போச்சு, பர்பிளில் வந்து ரிஜெக்ஷன் ஆகலை. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸில் கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகுது. அங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக செல்லிங். சரி, ஓகே, இந்த இடத்துல நான் ப்ரைஸ் எதுவும் இல்லை, நான் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு மேலே நான் இதுக்கு கீழே போனாலே அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே போகும்போது 79ங்கிறது 81 ரூபா ஸ்கொயர் நம்பர்னு வச்சிங்கன்னா கூட 81 டு 144 சம்திங் போயிருக்கணும். கண்டிப்பாக போயிருக்கு. அடுத்து 2 ஸ்கொயர் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோதான் டார்கெட்டாக நீங்கள் வைக்கணும் எப்போவுமே, சரிங்களா? அது வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. அந்த அளவுக்கு புட்டு நல்லா ப்ரீமியம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க எண்ட் ஆஃப் த டைமில். இங்க ஏன்னா இதுக்கு மேல கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க, ஸ்டெப் லைன் மாதிரி அப்படியே கீழே இறங்குறது அழகா தெரியுது. இங்க மேல போறதும் அதே மாதிரி அழகா போகுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளுங்க. இந்த லோயர் லோ பிரேக் அவுட் இது 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். நீங்க 3 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதே வந்து நம்ம எடுத்த ப்ரீமியம் லெவல் பார்த்துருவோம். நம்ம அன்னைக்கு 24,150 கால் எடுத்திருந்தோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 106 ரூபாய்ங்கிற பிரைஸ் வந்து நமக்கு எக்ஸல் வேல்யூ கிடைச்சிருக்கும். 106 ரூபாயில இருந்து மார்க்கெட் எவ்வளவு வரைக்கும் போயிருக்காருங்க, கிட்டத்தட்ட 197 வரைக்கும் போயிருக்காரு. அதே போல இங்க 58 ரூபா வந்தது, மார்க்கெட்டு திரும்பிடுச்சு. அதுக்கு கீழே போக முடியல. இந்த பிரீமியம் அழகா 50 ரூபா நமக்கு லோ லைன் காமிச்சிருக்குன்னு நம்புறேன். 55 ரூபால இருந்து மார்க்கெட்டு திரும்பிடுச்சு. அங்கிருந்து இதுல எது வரைக்கும் எக்ஸல்ல 50 ரூபா காமிச்சிருக்கும், ஆனா 55க்கு முன்னாடியே திரும்பிடுச்சு. இந்த வேல்யூ படி பாத்தீங்கன்னா 58 ரூபாய் எடுத்தீங்க அப்படின்னா 110 ரூபா டார்கெட். அவ்வளவுதான் மார்க்கெட், ரொம்ப சிம்பிள். இங்க வந்து பர்பிள்ல க்ளோஸ் வச்சிருச்சுன்னா திரும்ப ஆப்போசிட்ல பர்பிள்ல நிக்காதீங்க. ஏன்னா இந்த பர்பிள் டு இந்த பர்பிள் தான் வந்து மார்க்கெட்டே இருக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல
பர்பிள் டு பர்பிள்னு சொல்றேன். ஆனா ஸ்ட்ரைக் பிரீமியம் இந்த க்ளோஸ் வச்சதுன்னா இந்த ட்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணும். அதுக்கு மேல எல்லாம் கீழே இறங்குறது ரொம்ப சிரமம். அப்படி இறங்கிருச்சுன்னா அதே போல இந்த பர்பிளுக்கு மேல ஏறிடுச்சுன்னா இது எண்ட் ஆஃப் த டைம்னால பெரிய அளவுல போய் ரீச் ஆக முடியல. அதே நமக்கு பெரிய பிரீமியம்னா நல்லாவே மூவ் ஆயிருந்ததுங்க. இது 50 ரூபால இருந்து 140 ரூபா போயிருக்குது. அதுக்கு மேல போக முடியல. 140 120 வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இண்டிகேட்டர் ப்ரைஸை மட்டும் நான் டிஸ்பிளே பண்றேன். ஏன்னா இதை நான் ரொம்ப போட்டு லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறது இல்லை. அதனால இண்டிகேட்டர் ப்ரைஸை வச்சு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே அந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் இப்போ டிஃப்ரெண்டா வந்து இதை 2 மினிட்ஸ்ல நான் இது பேக் டெஸ்ட்டுக்காக வச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் பிளாட் பண்ணியிருக்கும். இங்க சைட்ல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கேயே பிளாட் பண்ணி வரும். இதுவும் வந்து கரெக்டா அதனுடைய லெவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுங்க. லோ லெவலுக்கு வந்து மார்க்கெட் திரும்பின பிரைஸ் லெவல்ல இருந்து இது எல்லாமே ஷோ பண்ணிடும். இங்க ஒவ்வொரு சைடும் போகும் பொழுது பை கொடுத்து தான் போகும். நீங்க பை பிரைஸ் திரும்பவும் ரிப்பீட்டா கீழே வந்து தான் போகும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பார்க்கலாங்க. இதான நான் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இன்னும் பேக் டெஸ்ட்ல வச்சிருக்கேன். 2 மினிட்ஸ் டேட்டா. ஸோ இது கொஞ்சம் நாள் ஆகட்டுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து உடனடியே போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. கொஞ்சம் ஸ்லோ டவுனா போய்க்கலாம். ஒரு பிரீமியம் லெவலும் பாத்தீங்க அப்படின்னா இது பை கொடுத்து தான் போகும். ஃபர்ஸ்ட் ப்ளூ பை வரும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு திரும்ப கிரீன் பை வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ பை 56, 58, 57 திரும்ப 67 திரும்ப பை. திரும்ப இங்க பிரைஸ் லெவல்ஸ் இங்க பிளாட் பண்ணி இருக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு இந்த பையை எடுத்துக்கிட்டு அது போயிடும். சரிங்களா? ஸோ இது வந்தாதான் நீங்க பை பண்ணணும். அந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அது நான் இன்னும் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கலாங்க. ஃபியூச்சர்ல பார்த்துட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? சென்செக்ஸ் டேட்டா நான் வச்சிருந்தேன். இது மட்டும்தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அன்னைக்கு 77,000 கால் ஆப்ஷன் பிரீமியமும் 77,100 உடைய புட் ஆப்ஷன் பிரீமியமும் கொடுத்துருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்பிள விட்டு கொடுக்கும் போதே ஒரு வீக் ஆயிட்டாருங்க. 600 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டாரு. இவர் கிட்டத்தட்ட 7 ரூபாயில இருந்து 88 ரூபாய் போயிருப்பாரு. இதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். நான் இது லெவல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்த ஓடிஎம் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு 16 ரூபால ஒரு பை வந்துச்சு, 30 ரூபா போனாரு. அடுத்தது 12 ரூபால ஒரு பை வந்துச்சு. எகெயின் இந்த 12 ரூபாய்க்கு வந்துதான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குங்க, 11 ரூபா 75 காசுல இருந்து 88 ரூபா வரைக்கும் போயிருக்கும். ஏன் இந்த இடத்துல திரும்பிச்சு அப்படின்னா இந்த பிரைஸ் ஆரஞ்சு லைனை டச் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான் மார்க்கெட். இங்க பாத்தீங்க அப்படின்னா 56ல இருந்து காலு பையில தான் இருக்குது. எங்க வந்தாலும் இந்த 56 ரூபா விட்டுருக்காது. 56 டு இவர் எவ்வளவு போனாரு, கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு நியர்பை போயிருக்காரு ஓடிஎம். இது ஓடிஎம் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். சரிங்களா? இது பிரைஸ் வந்தாதான் நீங்க முடிவெடுக்கணுமே தவிர அது வரைக்கும் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு மார்க்கெட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துருவோம். வீக்லி லெவல்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த லெவல்ஸ்ல எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இது 75 மினிட்ஸா ஷோ பண்ணிடலாங்க. மார்க்கெட் இது வரைக்கும் என்ன இந்த வீக் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி லெவல்ஸுக்கு வரவே இல்லை. லாஸ்ட் வீக்கோடைய லோவை கட் பண்ணல. அங்கிருந்து திரும்பவும் லாஸ்ட் வீக்கோடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி இருக்குது. இந்த வீக் இவ்வளோதான் நடந்திருக்கு. ஓகே, 4 டேஸ் தான் ட்ரேடிங் டேஸ் இருந்தது. மண்டே மார்க்கெட் டேட்டாலாம் பார்த்துடலாங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது 24,122ங்க. இந்த பிரைஸுக்கு மேலன்னா மார்க்கெட் மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்து கீழே இங்க போய் திரும்பவும் கீழே இறங்குச்சு அப்படின்னா எது வரைக்கும் இறங்கலான்னு பார்த்துருவோம். மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 23,952ங்க. இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அதுக்கு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 23,922. இது வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு கீழே அதிகபட்சம் கீழே வந்தா வரக்கூடிய லெவல்ஸ். மேல போச்சுன்னா மார்க்கெட் எது வரைக்கும் போலாம் அப்படின்னா 24,378ங்க.
இது வந்து மண்டே லெவலுங்க. வீக்லி லெவல்ல மாத்திடுவோம். ஒரே நிமிஷம். வீக்லி லெவல் நான் சொல்லிடுறேங்க. 24,378 அப்படிங்கிறது மண்டே வந்து அதிகபட்சம் மேல போறதுக்கு உண்டான லெவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 24,348 இது வந்து பஃபர் பாயிண்டா வச்சுக்கோங்க முன்னாடி. ஸோ சென்டர் பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய 24,122. மார்க்கெட் ஒருவேளை கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது டேர்ன் ஆகுதான்னு பார்த்துட்டு பை பண்ணுங்க. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து திரும்பவும் கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா உடனே போய் பை எடுக்காதீங்க. இங்க ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு ஃபர்தரா மேலே போகுதா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நிறைய நியூஸ்லாம் இருக்கு. அதனால வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓப்பன் ஆகுறத வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மண்டே மார்க்கெட்டுடைய லெவல் அப்படிங்கிறது 58 பாயிண்ட்டுங்க. 58 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குங்க. அதனால ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 58 பாயிண்ட் போட்டுக்கோங்க. மேக்சிமம் மண்டே வந்து எடுத்ததும் ட்ரேடுக்கு போகாதீங்க. நியூட்ரலா ஓப்பன் ஆனா ஓகே. ஆனா வந்து ஒரு சின்ன 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கேப் அப் கேப் டவுன்னாலே பிரீமியம் ரொம்ப கரைச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 11:30 மணி 12:30 மணிக்கு செகண்ட் செஷன்ல மீட் பண்ணுங்க. அப்போ ஈஸியா இருக்கும் மார்க்கெட். சரிங்களா? வீக்லி லெவல்ஸ் பார்த்துடலாங்க. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் 23,968 தான் வந்து பை அபோவ் லைனுங்க. 23,968 இதுதான் வந்து பை அபோவ் லைன். இந்த லைனுக்கு மேல இருந்தா இந்த வீக் வந்து ஃபர்தரா மேலதான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்துட்டு ஒருவேளை கீழே க்ளோஸ் வச்சு வரக்கூடிய பட்சத்துல கீழே போனா எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 23,538ங்க. இது வந்து அதிகபட்சமா கீழே இறங்குனா வரக்கூடிய லெவலு. அதுக்கு பஃபர் பாயிண்ட் 23,602. சரிங்களா? இப்போ வந்து வீக்லி லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே போல இந்த 23,968ல இருந்து மார்க்கெட் மேல போனா எது வரைக்கும் போலாம் அப்படின்னா 24,512ங்க. இது எங்க குறிக்குது அப்படின்னா இது வரைக்கும் போறதுக்கு குறிக்குது. ஓகே, ரெண்டு லெவலும் சும்மாவே வச்சிருக்கலாம். ஒரே நிமிஷம். கரெக்ட் தான். ஓகே, இதே வந்து அதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 24,442. இது வந்து அதிகபட்சம் மேல போறதுக்கு இந்த வீக் வாய்ப்புள்ள லெவல்ஸ். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை. 24,968ங்கிற லெவல் கீழே இருக்குது. இந்த பிரைஸுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேல போகுதா அல்லது இந்த வீக் கீழே போகுதான்னு பாருங்க. இதுக்கு முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த லாஸ்ட் வீக் முடிஞ்சதும் மார்க்கெட்டுடைய ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மிட் ரேஞ்சா வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள மார்க்கெட்டு கன்சாலிடேஷன் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒன்ஸ் ஒரு சைடு பிரேக் அவுட் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 512 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே இறங்குனா அதே மாதிரி 23,538 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது வந்து வீக்லி லெவல்ஸ். பொசிஷனலா யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. மந்த் எக்ஸ்பைரி வேற இப்போ மண்டே டியூஸ்டே இருக்கு. ஸோ அதனால பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. இந்த 2 நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிட்டு புதன்கிழமை மார்க்கெட்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா என்டர் ஆக பாருங்க. இந்த 2 நாட்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுங்க. ஸ்கேல்பிங்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி லாஸா இருந்தாலும் சரி இமீடியட்டா வெளியில வர கத்துக்கோங்க. அது வந்து எப்போ நடக்கணும்? மண்டே டியூஸ்டே மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? டியூஸ்டே வந்து நம்ம எக்ஸ்பைரி லெவல் இருக்குது. ஏதாவது ஒரு மொமெண்டம் மண்டே எதுவும் இல்லாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டியூஸ்டே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால அந்த பிரைஸ் வரும்போது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த 2 மந்த்லி லெவல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய முடிவு வந்து இந்த 2 நாள்ல முடிஞ்சிடும். எகெயின் பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு நம்ம வந்து டியூஸ்டே ஈவினிங் வந்து லெவல்ஸ் அப்டேட் பண்றேன். என்ன ரேஞ்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓப்பன்ல இருந்து மேக்சிமம் இந்த ப்ளூ லைன் 2 ப்ளூ லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுவே போதுமானது. லாஸ்ட் ப்ளூ லைன் அப்படிங்கிறது நான் எதை சொல்லியிருக்கேன்? இது ஓப்பன் பிரைஸ். இதுதான் ப்ளூ லைன். அடுத்த ப்ளூ லைன் இங்க. ஸோ மார்க்கெட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. பெருசா வந்து இந்த மாதம் மொமெண்டம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. பெரிய அளவில் மொமெண்டம் இல்லை.
ஸோ அதனால மந்த்லி லெவல் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை வந்து ஜஸ்ட் ஒரு 2 லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. பிளாக் லைன் வந்து ஓப்பன் ப்ரைஸ், அதுக்கு மேல ஒரு லெவல், கீழே ஒரு லெவல் போட்டுக்கோங்க. என்ன ரேஞ்ச் கிடைக்குதோ அதை பொறுத்து. அதுக்கு மேல போகும்போது நம்ம வந்து லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுபடி செய்யுங்க. பொசிஷனலா வந்து வீக்லி லெவல் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். டெய்லி லெவலோடவே முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு அதுதான் அழகு. ரொம்ப மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமான்னு ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால பாருங்க. இண்டிகேட்டர் பத்தின ஏதாவது தகவல்கள் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல மண்டே டியூஸ்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. இதுல வந்து மார்க்கெட்ல ஸ்கேல்பரா உள்ள போங்க. லாங் ட்ரேட் எடுக்கணும்னு போகாதீங்க. மண்டே மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்ததும் மார்க்கெட்ல என்டர் ஆகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது 10:30 மணிக்கு மேல கூட ஒரு ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் லெவலா பாருங்க. மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு கேண்டில் கிரீன் அண்ட் ஒரு கேண்டில் ரெட் இந்த மாதிரி போகுது அப்படின்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டா மட்டும்தான் இருக்கும். ரெட்டு கிரீனு இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா தயவு செய்து போயிடாதீங்க. சைட்வேஸ் மார்க்கெட்ல மாட்டிக்காதீங்க. கண்டினியூஸா ஒரு 3 கேண்டில் ரெட் கலரா ஃபார்ம் ஆகட்டும். இந்த பிரேக் அவுட் கிடைக்குது பாத்தீங்களா? இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஹையில வந்து பிரேக் அவுட் எடுக்கிற இடத்துல நீங்க என்டர் ஆகுங்க. போதும். ரொம்ப சிம்பிளா பாருங்க. இல்ல நீங்க ஹையர் ஹைன்னா இந்த பாருங்க, இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. கேண்டில் ஓப்பன் ஆன் ஹையர் ஹை இதுதான். இந்த ஹையை பிரேக் அவுட் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு ஜஸ்ட் கவனிச்சு பாருங்க. இதோட ஹையர் ஹையோடைய விஷயமே அதுதான். ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஹையர் ஹை நடக்கும்போது பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க லைன்லாம் போட்டு பாருங்க. ஈஸியா இருக்கும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை உங்களால ஈஸியா நீங்களே கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதே போல இந்த லோயர் லோல பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா நீங்க லோயர் லோ பிரேக் அவுட்டுக்கு கண்டினியூஸா 3 கேண்டில் ரெட் கேண்டில் வந்துச்சுனாலே நீங்க மார்க் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல லோயர் லோ வந்துருச்சு. இங்க கிரீனா மாறிடுச்சு. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணா நீங்க என்டர் ஆகணும். இந்த ஹைக்கு தான் திரும்பவும் வந்து எடுத்துட்டு போகும். நீங்க வேல்யூலாம் 1008 நான் இண்டிகேட்டர் வச்சிருக்கேன்னால நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம். லோயர் லோ பிரேக் அவுட் இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். கண்டினியூஸா வந்து 3 கேண்டில் மினிமம் ரெட் கேண்டில் வந்திருக்கணும். எகெயின் ஒரு கிரீன் மாறுது அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணா என்ட்ரு. அவ்வளவுதான். எப்படி போனாலும் திரும்ப இந்த பிரைஸுக்கு வராம மார்க்கெட் மேலேயே போகாதுங்க. இந்த இடத்துக்குலாம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது நீங்க இண்டெக்ஸ் லெவல் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். லைவ் மார்க்கெட்டு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ஈஸி. கஷ்டம். பட் ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. மார்க்கெட் ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது தகவல் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் பிங் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.